கைஸ் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலைமையில் இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ப்ரமோ ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படின்ற நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஷூட் வந்து எப்போ நம்மளுக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த ஷூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரமோ எடுத்திருக்காங்க. அந்த ஷூட் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அந்த ஷூட்டில் வந்து அனிருத் அண்ட் டிஆர் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஷூட் வந்து கம்ப்ளீட் ஆகி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு அந்த கையில் இருக்குது, உங்கள் அவுட் புட் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது. ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த ப்ரமோக்கு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம். இது வந்து சிக்கிட்டு வைப்பா இல்லை வந்து பூஜா ஐட்டோட சாங் அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு வைப் சாங்காக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சிக்கிட்டு வைப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர் ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சாங்கோட சில லிரிசிஸ்ட் லைன் வந்து டிஆர் தான் கொடுத்துருந்தாரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ வந்து சிக்கிட்டு வைப் சாங் தான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் இந்த மந்த் எண்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்ட சாங்கை விட சிக்கிட்டு வைப் தான் பயங்கர வைப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு பர்த்டே சீக்வன்ஸ் பார்க்கும்போது அந்த பூஜா ஐட்ட சாங்கை வந்து நான் கூட சொல்ல, அது வந்து படம் ரிலீஸ் ஆனால் தெரியும் எந்த அளவுக்கு இந்த பாட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பர்த்டே அன்னைக்கு சிக்கிட்டு வைப் சாங்கோட அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வேற லெவலான வெறித்தனமாக இருந்துச்சு. அதனாலே அந்த சாங் மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புது அப்படின்னு தான் சொல்லணும். நீ யாரெல்லாம் இந்த சாங்காக பயங்கரமாக எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிட்டு வைப் சாங் வந்து வெறித்தனமான கம்போஸ் பண்ணியிருக்காரு அனிருத் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடி சீக்கிரமாக அந்த சாங் வந்து எதிர்பார்க்கலாம் கைஸ் நம்ம எல்லாருமே. அது வந்து என்ன மாதிரி ஒரு லீக் லைன் வருது, என்ன மாதிரி ஒரு அவுட் புட் கொடுத்துருக்காரு நம்ம அனிருத் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சாங்கை பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.